என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னா, ஒரு அருமையான விஷயங்கள் தான், நமக்கு எல்லாருக்குமே பிரயோஜனப்படக்கூடிய விஷயங்கள். இதை நீங்கள் கவனமாக கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பயணம் கிருஷ்ணகுமார் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நம்ம வேதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மறைப்பொருள்னு சொன்னாங்க, ரகசியமாக காக்கப்பட்டது. அது ஏன் ரகசியமாக காக்கப்பட்டதுன்றதை நீங்கள் இந்த கதைக்கு பின்னால் புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் நம்மளுடைய இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் வரும், கதைகள் வரும். இப்போ இந்த கதைகள் உண்மையாக நடந்திருக்கா இல்லை லாஜிக்காக பொருந்துதா, இதெல்லாம் நம்ம பார்க்காம அதில் உள்ள மெசேஜை நம்ம கவனித்தோம்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான, நம்மளுடைய ஆன்மீகத்தின் முன்னேற்றத்துக்கு தேவையான பல விஷயங்களை அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த பிரகலாதன் கதை, ஹிரண்யகசிபு கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரகலாதன் மிகுந்த பக்தி கொண்டவன், நாராயண நாமத்தையே சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஹிரண்யனுக்கும் அது பிடிக்கவே பிடிக்காது. இந்த உலகத்தை ஆள்றவன் நான் தான், சக்தி பெற்றவன் நான், என்னதான் நீ வணங்கணுமே தவிர அந்த நாராயணன் சொல்லிக்கிட்டு இருக்கே அவனெல்லாம் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ என்ன தான் வணங்கணும்னு. ஆனால் பிரகலாதனும் சின்ன குழந்தையிலேருந்து அந்த நாமம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம். கடவுள் தான் எல்லாமே தனக்கு, அவனை தவிர வேற எதுவும் இல்லை, நான்றதெல்லாம் சும்மா ஒரு விஷயந்தான், நான் என்னை ஆள்பவனும் கடவுள் தான், அதனால் கடவுளை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு தூய்மையான பக்தியை வச்சிருப்பான், உண்மையான விசுவாசத்தை வச்சிருப்பான், நம்பிக்கை எல்லாத்தையும் வச்சிருப்பான். இது எதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அப்பா கீழே நின்றுக்கிட்டு முதல் மாடியிலேருந்து வாடா நான் குதிரா நான் உன்னை பிடிச்சிக்கிறேன்டான்னும் பொழுது அந்த குழந்தைக்கு எந்தவித சந்தேகமும் வராது. கீழே அப்பா இருக்காரு, நம்மளை பிடிச்சிப்பாரு, கண்டிப்பாக நம்ம கீழே விழ மாட்டோம்னு அதெல்லாம் கூட அது யோசிக்காது. அப்பா கூப்பிட்டாருன்னா உடனே குதிச்சிருமா. ஆனால் அதே சாதாரணமாக நான் போய் நின்னா ஐயோ இவன் பிடிப்பானா, இவன் தவறு விட்டுருவானா, நான் கீழே விழுந்துருவானா, இந்த இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரியான எந்தவித சந்தேகமும் இருக்காது. அதுபோல தான் கடவுள்கிட்ட நம்ம பக்தி இருக்கணுங்க. கடவுள் எல்லாத்தையும் செய்வான், அவன் பார்த்துப்பான்னு நீங்கள் தூய்மையான பக்தியோட எந்தவித கேள்வியும் இல்லாமல் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அங்கே நான்றது போயிடும். நான்னா தனிப்பட்ட நான் போயிடும், நீங்கள் மொத்தமாக ஆகிடுவீங்க. மொத்தமாக ஆகும்போது இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் பக்தி. ஸோ அதனால தான் அந்த அன்னிலேருந்து கடவுள்கிட்ட சரணடைன்னு பெரியவங்கள்லாம் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ பிரகலாதன் இதை சொல்லும் பொழுது அவன் முழுக்க முழுமையில் சரணடைஞ்சிருவான். எல்லாம் மொத்தமாக அவனை தாங்கி பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இரண்யா பார்ப்பான், இவன் எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக போயிடுவான், அப்படியே இவனுக்கு தண்டனை ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி சுண்ணாம்பு கால்வால தள்ளுவான், நெருப்பில் தள்ளுவான், கடலில் தள்ளுவான், யானையால் மிதிக்க வைப்பான், எதுவுமே நடக்காது, எல்லாத்துலேயும் காப்பாற்றப்பட்டுடுவான். உடனே இவனுக்கு ஒரு கோபம் வரும், சரிடா உன் கடவுள் எங்கடா இருக்கான்வான். கடவுள் எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் இருக்காரு. ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் தான் அதை சொல்ல முடியும். எல்லா இடத்துலையும் இருக்கும்போது அவர் எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியும். எல்லா இடத்துலையும் அவர் நிறைஞ்சிருக்காரு அப்படின்வான். உங்களுக்குள்ளேயும் இருக்காரு, எனக்குள்ளேயும் இருக்காரு, இதோ இந்த தூணில் இருக்காரு, துரும்பில் இருக்காரு, அப்படி எல்லாம் கேட்கும்போது அவனுக்கு தூணை கதையால் பிளப்பான், கடவுள் அங்கே வந்துடுவார். ஏன்னா இப்போ நான் வேதங்களை மறைப்பொருள்னு சொன்னல, ரகசியங்கள்னு, மந்திரங்களையும் வேதங்களையும் அன்றைக்கி ரகசியமாக வச்சுருந்தாங்க. காரணம் என்னென்னா, இந்த வேதங்களையும் கடைபிடிச்சு மந்திரங்களையும் கடைபிடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தனுக்கு மிகப்பெரிய சக்திகள் கிடைக்கும். அவன் கெட்டவனாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி. ஸோ கெட்டவன் கையில் அதை போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை ரகசியமாக பாதுகாத்து வச்சாங்க. யார் என்னன்னு பார்த்து அதை கொடுக்கறதுக்கு பாதுகாத்து வச்சாங்க. எல்லாருக்கும் அதை போதிச்சிட முடியாது. இரண்யன் அதெல்லாம் கற்றுக்கிட்டு அவன் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வரங்களை வாங்கியிருப்பான். எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துரும் பிரபஞ்சம் வரும், அவனெல்லாம் பார்க்காது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் அதுக்கிட்ட, நீ அந்த வரங்களை வாங்கிட்டு எப்படி வேணால் நடந்துக்கோ, ஆனால் அதோடைய செயல் விளைவுகளை நீ தான் அனுபவிக்கணும்னு பொறுப்பு உங்ககிட்ட விட்டுரும். ஸோ இவன் வாங்கிட்டு இவங்க காலையிலையும் சாவு கிடையாது, மத்தியானமும் சாவு கிடையாது, இரவும் சாவு கிடையாது, மிருகத்தாலையும் சாவு கிடையாது, மற்ற உயிர்களாலும் சாவு கிடையாது, வீட்டுக்கு வெளியவும் சாவு கிடையாது, உள்ளேயும் சாவு கிடையாது, காலையிலையும் கிடையாது, அப்படின்ற மாதிரி ஒரு வரங்களை வாங்கின பிறகு இந்த பிரபஞ்சத்தோட மொத்தம் என்ன பண்ணும், இவனை எப்படி அழிக்கணும். சரி, இவன் மிருகத்தால் சாவு கிடையாது, அப்போ மிருகமும் மனிதனும் கலந்த ஒரு உடலை எடுக்கும். தலை சிங்கமாக இருக்கும், உடல் மனித உடல். அதே மாதிரி வீட்லேயும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் வாசப்படியில் வச்சு அவன் வயிற்றை பிளக்கும். காலையிலும் இல்லாமல் சாயந்தரமும் இல்லாமல் சந்தியா கால வேலையில் அவனை அது ஹிம்சை பண்ணும். அதாவது ஹிம்சை பண்ணோன்னா அது என்ன சொல்லுவாங்க, வதம் பண்ணும். ஸோ இந்த வதத்தை இந்த நேரத்தில் அது நிர்ணயிக்கும். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இறைவனுடைய சக்தியானது மிகப்பெரியது. அந்த சக்தியின் ஒரு துளி தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சக்தியின் துளிக்கிட்ட நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா எங்கும் நிலையாய் நிற்கும் சிவத்தோட நாம் ஒன்றிணைவோன்னு சொல்கிறத தான் சிவசக்தி தத்துவமாக அன்றைக்கும் சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்மளுடைய இந்த இளமையான வயதையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தி நம்ம உடலில் தெம்பு இருக்கும் பொழுதே இந்த ஆன்மீகத்தையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம முக்தி பெறதுக்கான வழியை தேடிக்கணுன்றதுக்காக தான்
இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.